நல்ல கிறிஸ்துவத்துல குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் தாய் தகப்பனுக்கு லேட் மேரேஜ் ஆகி இந்த பிள்ளை பிறகுது. ஒரே பெண். அப்பா அம்மாங்களுக்கு வயசாகிற நேரத்துல ஒரு துணையை தேட வேண்டும் என்ற சூழ்நிலையில இருக்கும்போது அம்மா மறிச்சு போறாங்க. அப்ப குடும்பத்தினர் வந்து கேக்குறாங்க, ஒரு நல்ல திருமணத்தை பாருங்க இந்த பெண்ணுக்கு. அப்பாவா ஆமா அவ உயிரா இருக்கும்போது சொல்லிட்டு இருந்து நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா கர்த்தருக்குள்ள ஒரு ஆணம் என்ன பண்ணல, கிடைக்கல. அதனால தான் நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது குடும்பத்துக்காரலாம் வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எதனா ஒன்று ஆச்சுன்னா பெண்ணு தனியா நின்னாக்கா யாராவது எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும், சொந்தம் தான் செஞ்சு வைக்கணும். அதனால அப்பா இருக்கும்போது என்ன பண்ணிடலாம், கடமை முடிச்சலாம்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த பெண்ணு தெளிவா சொல்றேன், எனக்கு வயசாகி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு போறோம். ஒரு தவறான ஒரு நபரோட நான் என்ன பண்ண மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என்னை படைச்ச தேவன் என்னை கைவிட மாட்டேன். குடும்பத்தினர்லாம் இந்த பெண்ணுக்கு என்ன ஒரு அகங்காரம், அப்படி இது ஜித்துக்கு நிக்குது அப்படின்ட்டு குறை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணுடைய தகப்பன் இறந்து போறார். அப்பாவை புதைத்து விட்டு வந்ததோட சரி, குடும்பத்தினர் யாரும் கூட இல்ல, தன்னந்தனிமையா நிக்கு. சின்ன வேலைக்கு இந்த பெண்ணை போயிட்டு வந்து வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். தண்ணி கால் மேல ஊத்தி இவ காலை நொண்டிட்டே வெளியே வரா. வெளியே வரும்போதோ ஒரு நபர் ஒரு குடும்பத்தை தேடிட்டு வராங்க கார்ல. அவங்க இந்த பெண்ணை நிக்க வச்சு பார்த்துட்டு கேட்குறாங்க, இன்னார் எங்க இருக்காங்க, உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா போதோ அந்த கால் வழியில கூட ஏறக்குறைய ஒரு 100 அடி அந்த பெண்ணு நடந்து போய் அவங்களோட கூட, உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இப்படி போயிட்டு அப்படி போங்க, அந்த இடம் வந்துடும் அப்படின்னு போதோ இந்த நபருக்கு இந்த பெண்ணை பார்க்கும்போதுவே மனசுல ஏதோ ஒரு சமாதானம் இருக்கு. இவங்க ஒய்ஃபை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சமாதானம் இருக்கு. அப்போ ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இந்த பெண்ணு ஏதோ கால் பிரச்சனை போல இருக்கு, வழியில கூட வந்து போங்க அங்கிள் சொல்லிட்டு இவ போறாளே, இந்த உலகத்துல இப்படியும் ஒரு பெண் இருக்காங்களா பேசிட்டு போகும்போது சொந்தக்கார பாக்குறாரு. அங்க பேசுற அந்த பேச்சுல வந்து சொல்றாங்க, என் மகனுக்கு வந்து பெண்ணை பார்க்குற ஒரு விஷயமா அழைச்சிட்டு இருக்கோம். அவர் நல்ல ஒரு போதகர் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. தேவனுக்கு பக்தி உள்ள ஒரு பெண்ணை கிடைக்கணும். இப்படி பேசும்போது அப்ப சொல்றாங்க, யாரோ ஒரு பெண்ணு இப்படி இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த பெண் விட்டுட்டு வந்துச்சு, இப்படி இருந்தாலும் அந்த பெண்ணு அப்படின்ட்டு அவங்க சைலண்ட் ஆகும்போது யார் அந்த பெண்ணுன்னு ஏதோ கேட்கும்போது தான் இந்த பெண்ணுடைய ஸ்டோரியை அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்பதான் இந்த ஊழியர் வந்து அவங்க மனைவி கிட்ட கேட்டாராம், கர்த்தர் ஏதாச்சும் உன்னோட பேசுறாராமா? அப்ப அவங்க மனைவி சொல்றாங்களாம், அந்த பெண்ணு தான் எனக்கு மருமகளா வரணும்னு கர்த்தர் பேசுறார். தேவ ஜனங்களே, நம்முடைய தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுகிறார்.